கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவர். நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நன்றாக உடுத்தி அவருக்கு மகிமையாக நல்ல ஒரு வாசஸ்தலத்துல என் ஜனங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் அவனவன் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில ஐஸ்வர்யம் உள்ள தேவன். 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன சொல்லப்படுது? தேவன் வந்து இரக்கத்துல ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், மிகுந்த அன்பினால பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து போயிருந்த நம்மளை உயிர்ப்பித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறுவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன். தேவனாலே இந்த சபைக்கு நான் வந்து ஒரு பிரசங்கியராகவும் போதகராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னத்தை அறிவிக்கிறேன்னா, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார்.